ஃபெரோஸ்கான் அவர்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நூலை நீங்கள் வாங்கி மற்றவர்களுக்கு படிக்க கொடுக்க வேண்டும். இங்கே வந்திருப்பவர்கள் இந்த நூலை வாங்கி வராதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வசலாம். நான் அதில் கவர்ச்சியான எழுத்துக்களை விட பேச்சை விட செயல்தான் உளத்தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கேன். நான் கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அல்லாவே சொல்கிறா, செய்யாதையும் சொல்கிறேன். நான் சொல்லலை, படைத்த இறைவனுடைய வாக்கத்தை நான் சொல்கிறேன். நான் சொன்னதை நினச்சிங்கன்னா தப்பு. அடிக்கடி மனைவி ஃபோனில் பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருக்காருன்னு நசியத்து பண்ணுவாங்க. நான் சொன்னேன்னு சொன்னால் கேட்குற மரியாதை கிடையாது. அல்லாவும் ஒரு தூதர்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்வாதம் கிடையாது. அதுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டவன் எதிர்வாதம் பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர்னு சொல்லிட்டு. ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான், பொய் பேசக்கூடாதுன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், வேலையே இருக்காது அவனுக்கு. போடா அண்டை புழுகான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் பொய் பேசாதவன் இருக்கான் வச்சுங்க. ஒரு மாணவனாக இருந்தால் கூட ஒரு ஆசிரியருக்கு அந்த மாணவன் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கு. ஏன்? அவன் மேலே ஒரு பெரிய பக்தியை ஏற்பட்டு. இதில் ஒரு சம்பவம் வருது, நான் சொல்லியிருக்கிறேன். மனோதத்துவ நிபுணர் மலை தின்றான்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து PhD படிச்சுட்டு வந்த அவர் நாத்திகரா கிறிஸ்தவரா எனக்கு தெரியாது. அவர் மனோதத்துவ நிபுணர். அவர் டீலிங் அண்ட் லிவிங் வித் டிஃபிகல்ட் பீப்புள்னு ஒரு கோர்ஸ் நடத்தினார். 2 நாள் கோர்ஸ். கடுமையானவருடன் வாழ்வதும் கொடுக்கல் வாங்கல் செய்வதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 வாரத்தில் முதல் நாள் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? திறந்த மனதோட லேர்னிங் இஸ் ஷேரிங் சொன்னார். முதலாவதாக கற்றுக்கொள்வது என்பது பகிர்ந்து கொள்வது. உனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸ்பூன் ஃபீட் பண்ணுற வேலை பண்ணக்கூடாதுங்கிறார். ஸ்பூன் ஃபீடிங் இருக்குல்ல, எனக்கு தான் தெரியும், இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, அப்படி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி எங்களிடம் கற்றுக்கொண்டார். இடையிலேயே நான் அவருக்கு நல்ல போதனைகளை பதிலாக சொல்லும் போது அவர் சொன்னார், நீங்கள் பெரிய ஆன்மீக மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆன்மீகவாதிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு இருக்கிறதா தான் நம்ம நம்பி இருக்கிறோம். நீங்கள் வாழக்கூடிய அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அதோடைய தலைநகர் வாஷிங்டனாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியில் CEO இருந்தாலும் சரி, சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது தலைமை நிர்வாகி சொல்லுவாங்க, அவர் ஃபுல் சூட்டில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து நேர்மையாக யோக்கியமாக ஒழுங்காக நடந்தாண்டா அவர் தான் யார்? ஆன்மீகவாதி. நம்ம என்ன வேஷத்துக்கு கொடுத்துட்டோம். புற அடையாளங்களை பெருசாக வச்சு ஹார்ட்வேருக்கு மட்டும் வேல்யூ, சாஃப்ட்வேருக்கு தான் வேல்யூ நபிசெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம கொடுக்குறத பிறகு ஹார்ட்வேர் 10,000 5,000க்கு வேணாலும் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். சாஃப்ட்வேர் 1+1 3ன்னு போட்டு கொடுத்துட்டான்னா கண்டினியூஸாக தப்பாக இருக்கும். அப்படி தெரிந்து கொண்டவர்கள் பல பேர் 1+1ன்னு எப்போ சாஃப்ட்வேரை சரியாக போட்டு கொடுத்தாங்களோ நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம், அது தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால் நான் சொல்லிக்கிறேன், பேச்சு கூடாதுன்னு சொல்லலை, பேச்சில் இருந்து தான் செயல் வருது. ஆனால் அதுக்கு வேல்யூ எப்போ வருதுன்னு சொன்னாக்கு அவனுடைய செயலில் மாற்றம் வரும்போது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணியம், அப்படி பார்க்கும்போதே அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அவர் நிறையா சொல்கிறாரு, செய்யவே இல்லை. ஷேக் அகார் கூட சிங்கப்பூரில் பேசும்போது சொன்னார், குடியை பற்றி பேசிட்டு ரொம்ப டயர்டாக போச்சுன்னு குடியை முடிச்சுட்டு ஒரு கோலை ஊற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க, அந்த கதையாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு மாணவர் சரியாக நடந்து கொள்ளலை, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்லும் போது பெற்றோர்கிட்ட, அடே இந்த பையலன்னு அந்த கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாராம் மகனை. இப்படி பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பேச்சை விட செயல்படும் போது கிடைக்கக்கூடிய மரியாதை பேச்சுக்கு மட்டும் கிடையாது, பேசியவருக்கே மரியாதை கிடையாது. அதனால் பேச்சு எழுத்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பத்திரிகைகள் கவர்ச்சியாக எழுதுறத எதிர்பார்க்குறாங்க. நான் ஆர்டிக்கல் எழுதி கொடுக்குறேன்ல, அதில் கவர்ச்சியாக இருந்தால் போடக்கூடிய நிலைமை இருக்குது. உண்மையை சொன்னால் மக்கள் ஜீர்ணிக்க மாட்டாங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறார் அந்த ஆசிரியர். இது ஏன் போடலை இந்த இதில் பத்திரிகைகள்னு கேட்டால், நீங்கள் சொன்னது உண்மை தான், ஆனால் மக்கள் அஜீரணமாயிருங்கிறார். அது நபிசலாம் என்ன சொல்கிறாங்க? கசப்பாக இருந்தாலும் பிறர் அதிருப்தியுற்றாலும் உண்மையே பேசுங்க. அவங்களுக்கு தெரியும், உண்மையை சொன்னால் நம்ம ஆளுக்கு கசப்பாக இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். இந்த கசப்புங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கசப்பாக இருந்தாலும் மருந்து கொடுத்தா தானே குணமாகும். நம்ம எவ்வளோ நாளைக்கு ஸ்வீட்டே கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு டயபெட்டிக் நோயாளிக்கு? இன்ஷா அல்லாஹ் டாக்டர் ஹபீப் அவர்கள் தொடர்ந்து சிங்கப்பூரில் நிகழ்ச்சி வர்றாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. பல அறிஞர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வந்த இடத்துல நான் முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் மைக்கு கொடுப்போம், முஸ்லீம்களுக்கு தாள் மட்டும்தான் கொடுப்போம். கொடுத்து அதை என்ன செஞ்சிருவோம்,
ஃபில்ட்ரு பண்ணி குறிப்பிட்ட கேள்விகளுக்கு தான் பதில் சொல்கிறது. அந்த வகையில் டாக்டர் ஹபீப் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அவங்க ஆடியோ கேசட்டை கேட்டு தான் பல விஷயங்களை நான் ஆர்வம் ஏற்படுது. தாவா அப்படின்னா என்ன, ஒரு முஸ்லீம்களாக எப்படி அறிமுகம் செய்கிறது இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டேன். அத்தகைய சிறந்த மனிதர் பல ஆண்டுகளாக இந்த இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்கிறதுல மிகவும் நடுநிலையாகவும் தெளிவாகவும், அதாவது பொய் கலக்காமலும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒழுங்காக ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு பேசக்கூடிய ஒரு அறிஞர். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உங்கள்கிட்ட இப்போ தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். தாவாவின் பன்முகங்கள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவின் அல்லது அறிமுக விழாவின் தலைவர் மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களே, நூல் அறிமுகம் செய்து உரையாற்றிய கேப்டன் அமீர் அலி அவர்களே, எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களே, அன்புக்குரிய நண்பர் குலாம் முகமது அவர்களே, நூலாசிரியர் ஃபெரோஸ்கான் அவர்களே மற்றும் இங்கே திரளாக குழுமியிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழைப்பு பணி என்று ஒரு வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். ஒரு 20 வருடத்திற்கு முன்னாலே இந்த வார்த்தைக்கு பலருக்கு அர்த்தமே தெரியாது. அழைப்பு பணி என்ற வார்த்தையே தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் பழக்கம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்தது. இன்று பரவலாக பேசப்படுகின்ற அளவுக்கு அது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது. ஒரு காலத்தில் தாவா என்ற சொன்னாலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செய்யப்படுகிற பிரச்சாரம் மட்டும்தான் தாவா என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு காலம் மாறி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே செய்யப்படுவது தாவா என்றும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செய்யப்படுவது இஸ்லாம் சீர்திருத்தம் என்ற பெயரும் இப்போது பழக்கமாகி வருவது நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியாகும். முன்பும் தாவாவுடைய பணி நடந்தது. அதனை இஷாத்துடைய பணி என்று அப்போது அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது செய்யப்பட்ட காரியங்கள் என்னவென்றால், இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு சில ஏற்பாடுகளை செய்வது, அவ்வளவுதானே தவிர இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது என்பது அவருடைய வழிமுறையாக இருக்கவில்லை. அவருடைய ஏடுகளிலேயே சொல்லுகிறார்கள், தாமாக முன்வந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பது என்றுதான் அவர்களுடைய குறிப்பு அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த நிலை மாறி நாமவே முன் சென்று இஸ்லாத்தை சொல்வது என்ற நிலைக்கு இப்போது வந்திருக்கிறது. முன்பு ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் தாவாவுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலை மாறி இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். இருப்பினும் இன்னும் தாவாவிலே நாம் செல்ல வேண்டிய தூரம் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சில அமைப்புகள் மட்டும் இந்த பணியை செய்வதனால் இஸ்லாத்தை ஒன்றும் பிரச்சாரம் செய்துவிட முடியாது. இது என்று எல்லா முஹல்லாக்களாலும் எல்லா முஸ்லிம்களாலும் இந்த பணி செய்யப்படுகிறதோ அப்போதுதான் இந்த பணி வெற்றி பெறும். ஒவ்வொரு முஹல்லாவிலும் தாவாவுடைய பணி நடைபெற வேண்டும், ஒவ்வொரு பள்ளிவாசலும் நடைபெற வேண்டும். அத்தோடு இது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், சஸ்டைன்ட் எஃபர்ட். பல அமைப்புகள் ஏதோ ஒரு தடவை செய்வது, அப்புறம் மறந்து விடுவது, திடீரென்று அவர்களுக்கு ஞாபகம் வரும் ஒரு பணியை செய்வது என்ற நிலை மாறி தொடர்ந்து அதனை நாம் செய்ய வேண்டும். அத்தோடு எப்படி செய்வது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவாவுடைய பலருக்கு ஆர்வம் இருக்கிறது, ஆனால் எப்படி செய்வது என்ற ஒரு நிலை பலருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு துணையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக இந்த தாவாவுடைய பணிக்கு முஸ்லிம்களை தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. பல ஏராளமான மனத்தடைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. இன்னைக்கு கூட பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல முஸ்லிம்களை திருத்துவோம். எல்லா முஸ்லிம்களும் சொல்ற பதில், முதல்ல நம்ம ஆளை சரியில்லையே, நீங்க என்ன அவங்களுக்கு சொல்ல போறீங்க? உண்மைதான், முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை, இஸ்லாம் எதிர்பார்க்கிற இஸ்லாத்திற்கு சாட்சியம் சொல்பவர்களாக முஸ்லிம்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் என்று முஸ்லிம்களை சீர்திருத்தி முடிக்கப் போகிறீர்கள், என்று அவர்களிடத்திலே போகப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் இடத்திலே பதில் இல்லை. அடுத்தபடியாக இன்னொரு கேள்வியே வரும், நீங்கள் திருந்துகிறவரை அவர்களுக்கு செய்தி சொல்ல மாட்டீர்களோ?
நீங்கள் திருந்தி ஒரு ஆள் கேட்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம் அல்லாத சகோதரர் நம்மை பார்த்து, ஏன் பாய் நீங்கள் திருந்துற வரைக்கும் எங்களுக்கு செய்தி சொல்ல மாட்டீங்க, நாங்கள் இருட்டிலே இருக்கணும், நீங்கள் என்னைக்கு திருந்தி முடிக்க போறீங்க, என்னைக்கு எங்களுக்கு வந்து செய்தி சொல்ல போறீங்க என்று கேள்வி கேட்டால் அதற்கு என்ன விடை இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பல முஸ்லீம்கள் இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வருங்க, இதெல்லாம் போட்டு ஏங்க செய்றீங்க என்று எண்ணி பார்த்து இருக்கிறார்கள். நம்மை விட சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இப்படியெல்லாம் யோசித்து பார்ப்பதில்லை. 500 பேர் பேசக்கூடிய ஒரு மொழியிலே கூட பைபிளை மொழிபெயர்த்து விடுகிறார்கள். சிலருக்கு வெட்கம், எப்படி சொல்வது என்ற வெட்கம். சிலருக்கு ஈகோ கூட இருக்கிறது. நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன், வெளிநாட்டிற்கு. அவரிடத்திலே சொன்னேன், முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் நிகழ்ச்சிக்கு அழையுங்கள் என்று. அங்கே போனால் அவங்க செய்யலை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஏன் என்று கேட்டேன். சொன்னார்கள், நம்ம என்ன இவனை போய் கூப்பிடுறது, இப்படியே சொன்னார்கள், நாம் எப்படி இவர்களை கூப்பிடுவது. ஆக இப்படியெல்லாம் பல்வேறு தடைகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஆக அந்த நிலையை மாற்றுவதற்கு இந்த புத்தகம் ஒரு துணையாக அமையும் என்று நான் கருதுகிறேன். எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு தியரி புக் அல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் புக் இல்லையா? இது ஒரு பிராக்டிக்கல் புக். தத்துவங்களை பேசுவது எளிது, ஆனால் அந்த தத்துவத்தை எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லி காட்டுவது ஒரு கடினமான ஒரு காரியம். அந்த பணியை மிக அழகாக செய்து முடித்திருக்கிறார். தாவா சொல் மூலமா செயல் மூலமா பட்டிமன்றம் நடைபெற்றது. கேப்டன் அவர்களுக்கும் நம்முடைய பெரோஸ்கான் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய பட்டிமன்றமே இங்கே நடைபெற்று முடிந்தது. இதற்கு இவரும் பதில் சொல்ல தேவையில்லை, அவரும் பதில் சொல்ல தேவையில்லை, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பதில் சொல்கிறார்கள் இல்லையா? சான்று பகருங்கள், இஸ்லாத்திற்கு நீங்கள் சான்று பகருங்கள். சான்று பகருதல் என்றால் சொல்லாலும் சான்று பகர வேண்டும், செயலாலும் சான்று பகர வேண்டும் இல்லையா? இப்போ குர்ஆன்ல எத்தனை வசனம் இருக்கு? அழையுங்கள் அழையுங்கள் இல்லையா? உதுவு இலா சபீலி ரப்பிக்க, இறைவனுடைய பாதையிலே அழையுங்கள். சொல்லால் அழைக்கிறது தானே அது இல்லையா? அழையுங்கள், நன்மையை ஏவி தீமையை விளக்குங்கள். யாமுனூன பில் மாரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், அவர்கள் தீமையை விளக்குவார்கள். வாயால தான் சொல்ல முடியும் இல்லையா? தப்லீக் செய்யுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள், குர்ஆன் சொல்லுகிறது. வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தின்பால் மக்களை அழையுங்கள். ஆக இதெல்லாம் சொல்லால செய்யறது. ரசூலுல்லாஹ் சொல்லால செஞ்சாங்களா இல்லையா? செயல் மட்டுமா செய்தார்கள்? முதல் அழைப்பு எங்கே ஆரம்பமாகியது? சஃபா மலையின் மீது இல்லையா? முதல் அழைப்பு சஃபா மலையின் மீது ஆரம்பமாகிறது. அத்தனை பேரையும் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அன்று ஆரம்பித்த அந்த பணி மக்கத்தினுடைய வீதிகளிலே எதிரொலித்தது. மக்கத்திற்கு யாராவது ஒரு புதிய குழு வந்தால், ஒரு வணிக குழு வந்தால் அவர்களை சென்று இஸ்லாத்தை அழைப்பது, ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் மத்தியிலே இஸ்லாத்தை அழைப்பது, இப்படியாக அது சொல் மூலமாக அது தொடர்ந்ததை நம்மாலே பார்க்க முடிகிறது. கடிதங்கள் கூட எழுதினார்கள். வெளிநாட்டு தூதர்களுக்கெல்லாம் கடிதங்களை எழுதினார்கள். நஜ்ஜாஷிக்கு கடிதம் எழுதினார்கள், ரோமதேச மன்னனுக்கு எழுதினார்கள். ஆக எழுத்து பேச்சு இருந்தது. அத்தோடு அவருடைய வாழ்க்கையும் முன்னுதாரணமாக அமையும். ஆக ரெண்டும் இணைந்து வர வேண்டும் என்பதுதான் இதற்குரிய விடையாக இருக்க முடியும். இஸ்லாம் பரவியதற்கு முஸ்லிம் அறிஞர்கள் சொல்லுகின்ற 3 முக்கியமான காரணங்கள். உலக அளவிலே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காரணத்திற்காக இஸ்லாம் பரவி இருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதி எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் பரவியதற்கான முக்கியமான காரணம் கொடுமைக்கார பாரசீக ரோமானிய மன்னர்களிடமிருந்து மக்களை விடுவித்தது. அதான் முக்கியமான காரணம், லிபரேஷன். அவர் சொன்னாரே, தி பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம், T.W. அர்னால்ட். அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மக்களே எழுதுகிறார்கள் கலீஃபாக்களுக்கு, வாருங்கள் எங்களை வந்து ஆட்சி செய்யுங்கள் என்று. ஆக அங்கே அந்த கொடுமையை புரிந்து கொண்டிருந்த அந்த மன்னர்களிடமிருந்து மக்களை விடுவித்ததற்காக அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆப்பிரிக்காவிலே காட்டுமிராண்டித்தனம், அனிமிசம் என்று சொல்லக்கூடிய காட்டுமிராண்டித்தனம், நரபலி கொடுப்பது, சூனியம் பார்ப்பது போன்ற பல்வேறு வகையான நாகரிகமற்ற செயலிலிருந்து மக்களை விடுவித்த காரணத்தினால் இஸ்லாம் அங்கே பரவியது. இந்திய மண்ணிலே சமத்துவத்தை போதித்த காரணத்தினால் இஸ்லாம் பரவியது. ஆக செயல் மூலமாக பரவியதற்கான சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக இரண்டும் ஒன்றாகவே இணைந்து வர வேண்டும். ஆக அதற்கான கூறுகளையும் அந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. ஒரே ஒரு செய்தி, ஒரு டாக்டர் தன்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு ஊழியரை கண்ணியமாகவும் சமத்துவமாகவும் நடத்திய காரணத்தினால் அவர் இஸ்லாத்திற்கு வந்தார். கட்டுரை 16 படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக சொல் மூலமாக செய்ய வேண்டும். அதற்காக கூட்டங்கள் வாயிலாக அவற்றை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
இப்போ சிலர் சொல்றாங்க நாமே முன்மாதிரியா இருந்தா போதுமே, எதற்கு பிரச்சாரம் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கான ஒரு விடையை சொன்னேன். இன்னொன்று, எல்லா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களோடு தொடர்பில்லையே.